ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆலினால் தமிழச்சி. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் எந்த இடம்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து விஆர் மாலுக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் ஷாப்பிங்காக வந்திருக்கோம். இந்த விஆர் மால் வந்து சென்னையில் இருக்குது. அதாவது சென்னையில் இருக்கவங்களுக்கு இந்த விஆர் மால் தெரியும். ஆனால் வந்து ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியாது விஆர் மால். அதனால் வேண்டி சொல்கிறேன், நீங்கள் எப்போ ஊரில் இருக்கவங்கலாம் இங்கே வந்தீங்கன்னா ஷாப்பிங்க்கு வந்து விஆர் மாலுக்கு வாங்க. சென்னையில் இருக்க விஆர் மாலுக்கு வாங்க. இங்கே வந்து ஒரு லன்ச்சு, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு பிக்சர் கூட பார்த்துட்டு போகலாம். நீங்கள் அந்த அளவுக்கு வந்து எல்லா ஒர்த்தும் இங்கே இருக்குது, ஒர்த்தபிளும் இங்கே இருக்குது. என் பொண்ணோட பர்த்டே இன்னைக்கு, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் விஆர் மால் வந்திருக்கோம். ஹாய் சார். இதெல்லாம் பிரேஸ் ஐட்டம் அழகாக இருக்கும். இந்த பேங்கிள்ஸ் அழகாக இருக்கு. நாங்கள் பார்த்து எடுக்கும் போதே பார்த்துட்டேன். இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது. இந்த விஆர் மால் ஃபுல்லாக நான் சுற்றி பார்த்துட்டு, இது சென்னையில் இருக்கவங்களுக்கு இல்லை, சென்னையில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விஆர் மால். அதனால் ஊர்லேருந்து வரவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன், இந்த தகவல். ஊருங்கள்லேருந்து வரவங்களுக்கெல்லாம் வந்து விஆர் மாலுக்கு வாங்க. விஆர் மாலில் வந்து நிறைய சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் வந்து பிக்சர்லாம் கூட பார்க்கலாம், சினிமாஸ்லாம் பார்க்கலாம். அதனால் நீங்கள் வந்து விஆர் மாலுக்கு வந்தீங்கன்னா இங்கே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் ஊரில் இருக்கவங்களுக்கு தான் நான் இப்போ தெரிவிக்கிறேன். இப்போ நான் ஊரில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன்.
இங்கே நம்ம சென்னையில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் விஆர் மால். அதனால் தெரியாத ஊர்லேருந்து வரவங்க, எல்லா ஊர்லேருந்து வராங்கல்ல நம்ம சென்னைக்கு, அவங்களுக்கெல்லாம் வந்து நான் தெரியப்படுத்துறதுக்கு தான் வந்து இதை நான் சொல்கிறேன் இந்த மெசேஜு. இங்கே வந்து ட்ரெண்ட்ஸு, மேக்ஸு இந்த மாதிரி ட்ரெஸ் கடையெல்லாம் நிறையா இருக்குது. நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் பாருங்கள். இது வந்து இந்த ஜூஸ் வந்து எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து ரீஃபில்லு. அதனால் வந்து இது என்ன ஜூஸ், எல்லா வித ஜூஸும் இருக்குது. இது நம்ம குடிச்சிட்டு வாங்கிக்கலாம். ஆனால் காஸ்ட் என்னமோ ஒரே ஒரு ஜூஸுக்கான காஸ்ட்டு தான் நம்ம கட்ட போகிறோம். இதில் எவ்வளோ வேணாலும் நம்ம குடிச்சிக்கலாம். இதுதான் வந்து இந்த காம்போ தான் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த காம்போ தான் வாங்கியிருக்கோம். இதுக்கு உள்ள ஜூஸ் தான் இது ரீஃபில் ஜூஸ். இது எவ்வளோ வேணாலும் நம்ம வாங்கி குடிச்சிக்கலாம். என்ன ஃப்ளேவர் வேணாலும் வாங்கி குடிச்சிக்கலாம். இந்த காம்போ தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். நீங்களும் வந்து இதே மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. இப்போ என் பொண்ணோட பர்த்டே வந்து நான் இங்கே இருக்க எல்லாருக்கும், மொத்த பேருக்குமே நான் ஊரில் இருக்கவங்க, இங்கே இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் வந்து இந்த விஆர் மால் மட்டும் ஊரில் இருக்கவங்களுக்கு நான் முக்கியமாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் வந்தால் இதெல்லாம் வந்து சாப்பிடணும், இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நீங்களும் சந்தோஷமாக அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை தெரிவிக்கிறேன். இந்த ரோல் இது பேர் என்ன? ராணா சரியா தெரில. இன்னொரு காம்போன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் காம்போவில் இதெல்லாம் வந்துடுது. காக்கடா காக்கரா இது காக்கரா தானே? காக்கரா அது குடிச்சிட்டு இப்போது எனக்கு இந்த ஃப்ளேவர் தான் பிடிக்கும். அவங்கெல்லாம் வந்து அதை குடிச்சிட்டாங்க, அந்த கோக் குடித்தாங்க. எனக்கு வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் தான் பிடிக்கும். அதனால இந்த வெயிலுக்கு அதுக்கும் உண்மையாகவே இது ரொம்ப தேவைப்படுறது. வெயில் அந்த மாதிரி அவ்வளோ வெயிலாக இருக்குது. நாங்கள் உள்ளே வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம். அதை விட வயிற்றுக்கும் சில்லுன்னு போகுது. ரொம்ப 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 ரிலாக்ஸாக இருக்கும். நீங்களும் இதெல்லாம் வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும், போய் பார்க்கணும். இது வந்து கேஃபேட்டேரியா. எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்கள். வந்து ப்ரோக்ராம்லாம் நடந்துட்டுருக்கு. இங்கே வந்து மியூசிக் ப்ரோக்ராம்லாம் நடந்துட்டுருக்கு.
சேர்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மியூசிக் ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு. இங்கே வந்து ஒரு ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுக்கு இங்கே வந்து ஷாப்லாம் இருக்குது. ஸ்நாக்ஸ் ஷாப்பு. எல்லாம் ஃபுல்லாக வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணியாச்சு. நாங்கள் சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தப்போ நான் கொஞ்சம் வீடியோ எடுக்காத விட்டுட்டேன். ஏன்னா வந்து எல்லாம் பசியோடு வந்ததால் எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதனால் அதை மட்டும் வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். அதாவது சாப்பாட்டுக்கு தான் பசி வந்தால் பத்தும் மறந்துடுவான்னாங்கல்ல, அது மாதிரி பசி வந்தோடனே பத்தும் மறந்த மாதிரி நான் வீடியோ மறந்துட்டேன். அதனால் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியாத போயிடுச்சு. ஆனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு இருந்தோம். எல்லாம் ஷாப்பிங் மால்லாம் போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு சுற்றிட்டு இருந்தோம். எல்லாம் வாங்கியிருக்கோம், நிறைய வாங்கிட்டோம். அதனால் சும்மா எதுக்கு சும்மா பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எப்போ வந்தாலும் ஏதாவது வாங்கிக்கிட்டே தான் இருக்கும். சரி, இந்த வாட்டி எதுவும் வாங்க வேண்டாம், இது சும்மா வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. இன்னும் வந்து எவ்வளோ நேரம் இங்கே இருப்போம்னு தெரியல, நல்லா ஸ்பெண்ட் பண்ணினோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வந்து இங்கே வந்து ஹேண்ட்பேக்லாம் நல்லா அழகாக இருக்குது. இந்த கடையில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஹேண்ட்பேக்லாம். இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். வாங்க நம்ம இதில் வந்து ஏதாவது ஒன்று ஹேண்ட்பேக் எடுப்போம். எல்லா பேக்குமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. வந்து ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்ற கடையிலலாம் விட மற்ற கடையில் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து ரொம்ப கம்மியாகவே கிடைக்குது. நல்லாவும் இருக்குது, பேக்குங்கள்லாம் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. நல்ல குவாலிட்டியாக லுக்காக இருக்குது. இந்த மால் இப்போ எல்லாம் வந்து மாலில் வந்து நிறைய ரேட்டு அதிக விலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதே கிடையாது. மால்லலாம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதே கிடையாது. ஆனால் வந்துட்டு இங்கே வந்து ரொம்ப விலை கம்மியாகவே இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து ஒரு 800 900 பேக்லாம் வந்து இங்கே வந்து 500 அந்த மாதிரி 600 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் கிடைக்குது. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா விஆர்க்கு வந்தீங்கன்னா இந்த ஷாப்பு இந்த பேக்கெலாம் நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. இந்த ஷாப் இந்த தம்பி தான், இவங்க தான் நல்ல ரேட் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாரு. நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பேக் வாங்கியிருக்கேன். இந்த பேக் எவ்வளோ சொன்னீங்க? 600. இது வந்து இங்கே நம்ம உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி பேக் வந்து என்ன ரேட் இருக்கும்ன்ட்டு. நம்ம வெளியில் வாங்க போனோம்னா இது அதிகமாக தான் இருக்கும். எப்படியும் 950 1000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். இங்கே வந்து 600 தான். இன்னொரு பேக் கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். இன்னொரு பேக் எங்கப்பா? அது இருக்குது. இந்த பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். இது வந்து எவ்வளோமா கொடுத்தீங்க? 500. இது வந்து இங்கே நம்ம வந்து தாய்லாண்டில் தான் வந்து என் பொண்ணு வாங்கிட்டு வந்தா. இன்னொரு பொண்ணு இங்கே நாங்கள் இந்த பேக்கை பார்த்துருக்கோம். தாய்லாண்டில் வாங்கினது வந்து 2000. இங்கே வந்து இது வந்து 500 கிடைக்கிது. இந்த பேக் ரொம்ப நல்லா இருக்குது, குவாலிட்டியும் நல்லா இருக்குது. நீங்களும் வந்து இதை வாங்குங்க, ட்ரை பண்ணுங்கள். இந்த தம்பி கடையில் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் இந்த 2 பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் வாங்க. இந்த கடை நேமு இங்கே செகண்ட் ஃப்ளோர் தானேம்மா? இது செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது இந்த கடை. இங்கே வந்த உடனே நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இது அந்த பேக்கில் போட்டு நான் வாங்கின 2 பேக்குமே ரொம்ப அழகாக இருக்குது. கலரும் நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அந்த பேக் இதிலே வச்சுருங்க. அந்த பேக் வேறு தானே? அவங்க எடுத்தது தானே? நான் எடுத்தது தானே? இதிலே வச்சுருங்க. ஓகே, தேங்க்யூ. எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். வீட்டில் போயிட்டு நான் என்னென்ன வாங்கினேன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் இது பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கினேன். அது என்னன்றதை நான் அப்போ வந்து எடுக்க முடியல, ஒரே சனமாக இருந்தது. அதனால் நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கினன்றதை நான் காமிக்கிறேன். நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது டைம் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி பர்த்டே ஃபங்க்ஷன், என்னோடய பொண்ணு பிரியங்காவுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சுது. நல்ல மாதிரியாக முடிஞ்சுது. ஹாப்பியாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணணும். பாய்.